இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்த நாளை கர்த்தர் கிருபையாய் காண செய்திருக்கிறார். இதனால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ, இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் எரேமியாவை கொண்டு இஸ்ரவேல் ஜனத்தோடு பேசுகிறார். என்ன சொல்லி பேசுகிறார்? இந்த களிமண் எப்படி குயவன் கையில் இருக்கிறதோ அதே போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, இந்த களிமண் எப்படி குயவன் கையில் வந்துச்சு தெரியுமா? இந்த குயவன் அதை கண்டு கை நீட்டி அதை எடுத்ததினாலே, ஆமென், அவருடைய அழகான கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்து அவர் நம்மை கை தூக்கி எடுத்ததினால மட்டுமே அவருடைய கரத்தில் நாம் இருக்கிறோம். இது நாம் பெற்ற பாக்கியம். நாம் அவரை தேடி போகவில்லை, அவர் நம்மை தேடி வந்தார். நாம் அவரை தெரிந்து கொள்வதற்கு முன்னே அவர் நம்மை தெரிந்தெடுத்தார். இந்த களிமண்ணை எந்த கண்கள் பார்த்தாலும் அது பாத்திரமாகாது. குயவனுடைய கண்கள் தான் அதை பார்க்க வேண்டும். யார் இந்த களிமண்ணை கையில் எடுத்தாலும் அது வனையப்படாது. குயவன் இந்த களிமண்ணை கையில் எடுத்தால் தான் வனையப்பட முடியும். நம்ம எத்தனையோ பேர் பார்த்தாங்க. பார்த்துட்டு பார்க்காம போகிற உலகத்துல, ஆமென், இவர் என்னை பார்ப்பாரா என்று நினைத்திருக்கிற நேரத்துல இறங்கி வந்து பார்த்தார் அல்லவா? அவருடைய அழகான கண்கள்ல நமக்கு கிருபை கிடைத்ததே. நம்மை கண்டு நம்மை எடுத்து தம்முடைய சமூகத்துல கொண்டு வந்து அவர் வணங்குகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்க என் கையில் இருக்கிறீங்க. குயவன் இந்த களிமண்ணை குறித்த ஒரு திட்டத்தை, இது எப்படி மாற வேண்டும் என்று தன் இருதயத்திலே ஒரு திட்டத்தை வைத்து அந்த திட்டத்தை நிறைவேற்ற தம்முடைய கரங்களினாலே அதை வணைகிறான். அதே போலதான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, எதற்கும் உதவாத நிலையில் நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறார். அவரை அறியும் பாக்கியத்தை தந்திருக்கிறார். அவரை ஆராதிக்க வைத்திருக்கிறார். அவருடையவர்களாய் மாற்றி இருக்கிறார். காரணம், உங்களை குறித்து அவருக்கு ஒரு திட்டம் உண்டு. அவருடைய கரம் அதை செய்து முடிக்கும். நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீர்கள். ஒருபோதும் இதை மறந்து விடாதீர்கள். ஆமென். உள்ளங்கையிலே நம்ம வரைந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை குறித்த வரைபடம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அந்த கரம் வனையும், அந்த கரம் நம்மை வாழ வைக்கும். செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய கையில் எங்களை வைத்திருக்கிற உங்க தயவுக்காய் ஸ்தோத்திரம். நிச்சயம் நீர் உங்க கையில் எங்களை வரைந்திருக்கிறீர். அந்த கரத்தினாலே எங்களை வனைந்து எங்களை வாழ வைப்பீர். இந்த நம்பிக்கையிலே முன் செல்ல கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.